ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக ஒரு பைக் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய கனவுகளோடு வந்து வாங்குவீங்க. இப்போ இருக்கிற BS6 உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பிரச்சனைகள் வந்து வந்துட்டுருக்கு பைக்ஸை பொறுத்து. இது பைக்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்கூட்டர்ஸ்க்குமே பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பைக் சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் பைக்காக இந்த SP125 வந்து உங்களுக்கு இருக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து புது வண்டி இல்லைங்க, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000+ கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடியாச்சு. ஸோ இந்த பைக் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது, ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, ரியாலிட்டி ரிவ்யூங்க. ஏன்னா ஷோரூமில் எடுக்கும்போது இதை கட் பண்ணு அதை கட் பண்ணு நிறைய விஷயங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அப்புறம் தான் வீடியோ வந்து வெளியே வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கசினோட வண்டி, அதனால் என்ன இருக்கோ அப்படியே உண்மையை வந்து சொல்ல போகிறேன். வண்டி எப்படி இருக்குது, உண்மையாகவே வாங்கலாமா வேண்டாமா, யாருக்கானது இந்த வண்டி, என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது BS6ல், என்ன பிரச்சனை வந்து இந்த யூசர் வந்து ஃபேஸ் பண்ணார். அதாவது என்னோடய கசினோட வண்டி தான், நானுமே நிறைய வந்து இந்த வண்டியை ஓட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணதுமே இந்த வண்டி எடுக்கலான்னு சொன்னதும் நான் தான். ஸோ என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, எப்படி தான் இருக்குப்பா வண்டி அப்படின்றத டீட்டெயில் அந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்தர்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியில் என்னெல்லாம் இருக்குது, ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, வாங்கலாமா வேண்டாமா, ரைட் பண்ண எப்படி இருக்குது, 40,000 கழிச்சு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். வாங்க. இந்த வீடியோவை வந்து ஒரு யூசர் ரிவ்யூவை தான் எடுக்கலாம் அப்படின்ற இனிஷியல் பிளான் வந்து இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சண்டே மட்டும்தாங்க வீடியோ எடுக்கிறேன். ஆல்ரெடி இன்றைக்கி வந்து அடுத்த ஒரு 3 வீடியோ வந்து பெண்டிங் இருக்குது. பட் இந்த வண்டிக்கு நானும் ஒன் ஆஃப் த யூசர், என்னோடய ஃபேமிலி மெம்பரோட வண்டி அப்படின்றதுனால எனக்கே வந்து தெரியும் இந்த வண்டியில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணார் அப்படின்றது. ஸோ அதனால் வந்து நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு வந்து இருக்கேன். ஸோ டோன்ட் வரி, நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது. ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஃப்ரேமில் வந்து பார்க்க முடியுங்க. ஸோ நல்லா வந்து துரு பிடிச்சிருக்கு. பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிடுச்சிங்க, அப்படியே போயிடுச்சு மொத்தமாக. அதனால் வந்து துரு பிடிச்சிருக்கு. அப்படியே ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இஷ்யூ வந்து இருக்குங்க. அப்படியே நான் டர்ன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், அதே இடத்துல ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு, அதாவது சாசிஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக துரு வந்து இருக்குது, பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகிடுச்சு. சைலன்சர் ஆஸ் யூஷுவல் எல்லா வண்டியிலுமே ஃபேட் ஆகிறது தான், இதுலேயும் வந்து ஆயிருக்கு. லைட்டாக ரஸ்டிங்குமே வந்து இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 வந்து ஓடியாச்சுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பெயிண்ட்டோட குவாலிட்டி வந்து பார்க்க முடியுங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஃபேட் ஆகிடுச்சின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அதாவது பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகலை, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க கிளியர் கோட் வந்து கம்ப்ளீட்டாக காலிங்க. அந்த ஷைனிங் வரும் இல்லைங்களா, அது மட்டும் டேங்க்கில் வந்து லைட்டாக இருக்குங்க. மற்ற இடத்துல எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷைனிங் வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக எந்த இடத்துலையுமே வந்து பார்க்க முடியாது. கம்ப்ளீட்டாக வந்து ஃபேட் ஆகிடுச்சு. வண்டி ஆக்சுவலாக கழுவலைங்க, மேபி அதனாலன்னு நினைக்காதீங்க. ஷைனிங் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். மேலே வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் பார்க்க முடியும் உங்களால். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெளுத்துடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோவில் தான் அதிகமாக வண்டி நிப்பாட்டுறது, இருந்தாலுமே அந்த கிளியர் கோட் வந்து கம்ப்ளீட்டாக காலின்னு வந்து சொல்ல முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர்ஸோட ப்ளே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து ஆக்டிவாவோட யூசர் ஒரு காலத்தில், அதுலேயுமே இந்த இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். இதில் வந்து பார்க்க முடியுங்க உங்களுக்கு, லிவரோட ப்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அதாவது அப் அண்ட் டவுன் ப்ளே வந்து சொல்லிகிட்ருக்கேன், அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இந்த வண்டின்னு கிடையாது, ஹோண்டரில் யூஸ்வலாகவே இந்த ஆக்டிவா இந்த மாதிரி எல்லா வண்டியிலுமே இந்த ப்ளே வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடும். அதுவே ஆப்போசிட் சைடில் வந்து பார்ப்போம் பிரேக் லிவர் வந்து எந்தளவுக்கு ப்ளே இருக்குது அப்படின்றது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாய்ஸ் வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு பிரேக் பிடிக்கும்போது அந்த ஃபீல் வந்து கிடைக்காதுங்க. இது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது இந்த வண்டியில். அடுத்ததாக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000+ கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுனால நமக்கு நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட் கியர் போகும்போது நமக்கு கியர் செலக்டர் ட்ரம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாய்ஸ் வந்து வருது. அது என்ன அப்படின்றது ரைட் ரிவ்யூவில் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து எல்லா வண்டிக்கும் காமனாக இருக்கா இல்லை இந்த வண்டியில் இருக்கா அப்படின்றது தெரியல. மேக்ஸிமம் வந்து கியரில் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா வந்து இந்த வண்டி ஓட்ட தெரிஞ்சவர் வந்து நல்ல ஓட்டக்கூடிய ஆள் தான். ஏன்னா வண்டி நல்லா பழகிட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த ஆஃப் கிளச் பிடிச்சி கியர் போடுறதோ ரஃபாக ஓட்டுற அளவு கிடையாது. ஏன்னா இன்ஃபேக்ட் அவர் 40க்கு மேலே வண்டி ஓட்டவே மாட்டாருங்க, அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான யூசர். ஸோ அவர் வந்து கியர்லாம் மிஸ்டேக் பண்ணி போடுறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ அந்த ஃபஸ்ட் கியர் செலக்ட் பண்ணும்போது மட்டும் ட்ரம்மில் வந்து ஒரு சின்ன நாய்ஸ் வந்து வருது. ஸோ அது வந்து நான் ரைட் ரிவ்யூவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக பஞ்சாயத்துக்கு வந்து வருவாங்க சைலண்ட் ஸ்டார்டர். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் சைலண்ட் ஸ்டார்டர் கொடுக்குறத நான் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேன். இன்ஃபேக்ட் இந்த வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அதை அப்ரிஷியேட் பண்ணலை. என்ன ரீசன் வந்து பார்க்குறீங்களா, நமக்கு அட்லீஸ்ட் இந்த வண்டியாச்சும் ஓகேங்க, இதில் வந்து பேக்கடாக இருக்கும். நமக்கு அந்த மேக்னெட் கவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கடாக இருக்கும். ஒரு வென்டிலேஷன்
வென்டிலேஷன் மட்டும் சின்ன சின்ன ஹோல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் இதுவே ஸ்கூட்டராக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேன் இருக்கும், அந்த இடத்துல இருக்கிற மொத்த டஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி அந்த மேக்னெட்டில் தான் வச்சுருக்கும். சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து ஷார்ட் ஆகிடும். இதை வந்து நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இதுக்குமே அது பொருந்தும். என்னன்னு வந்து பார்க்குறீங்கன்னா இதில் வந்து அந்த ஃபேன் இருக்காதுங்க, ஸ்கூட்டருக்கு இருக்க மாதிரி அந்த ஃபேன் இருக்காது. இதில் வந்து கவர்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வென்டிலேஷன் மட்டும் ஒரு சின்ன 2 ஹோல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது வழியாகவும் டஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆகும். பட் என்னென்னா கொஞ்சம் லேட்டாக வந்து அக்யூமுலேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மழை காலத்துலலாம் வண்டி ஓட்டுறீங்க, அந்த கிளச் கவர் கியர் பாக்ஸ்லாம் முங்குற அளவுக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி உள்ளே போயிடும். அதனால் வந்து ஷார்ட் ஆகும். அது ஷார்ட் ஆனால் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியாகவும் சேர்த்து வந்து ஷார்ட் ஆகிடும். ஸோ இந்த வண்டி வாங்குற யூசர்ஸ் யாருங்க? ஸோ பேசிக்காக வந்து ஃபஸ்ட் என்ட்ரி லெவல் பையர்ஸ் தான். ஸோ இந்த சைலண்ட் ஸ்டார்டர் இந்த மாதிரி ஃபேன்சி ஃபீச்சர்லாம் கொடுக்காம இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். ஏன்னா நார்மலான ஸ்டார்டர் வைக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000-1500 ருபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து செலவெல்லாம் வந்து முடிஞ்சிடும் இன்கேஸ் ரிப்பேர் ஆனாலுமே. பட் இந்த சைலண்ட் ஸ்டார்டர் இருக்கிறதுனால மேக்னெட் காயில் அப்புறம் வந்து ஈசிஎம் இந்த செட்டப்லாம் ஒரு 10,000 ரூபாய் கிட்ட வந்துடுதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரி லெவல் பைக்ஸில் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்த என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரேக் வந்து இன்னும் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. பிரேக் வந்து பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த சின்ன டயர் இப்போ வந்து புது அப்டேட்ஸில் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஈவன் புது அப்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎஃப்டி கிளஸ்டர், ப்ளூடூத் நேவிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைப் சி சார்ஜர் 15 வாட்ஸில் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன வைடர் டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. பல யூசர்ஸுமே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பட் இந்த வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன டயர் தான் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரோஸ்க்கு வந்து மூவ் ஆகிடுவோங்க. ஸோ ப்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவோட இன்ஜின்ஸ் நிறையவே இருக்குங்க. எக்ஸப்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின் வந்து இந்த வண்டிகளில் இருக்க இன்ஜின் வந்து சொல்ல முடியும். ஒரு ரீசன் நமக்கு வந்து ஆஃப்செட் பிஸ்டன், நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து சுத்தமாக இன்ஜினில் வந்து இருக்காது. ரெண்டாவது அட்வான்டேஜான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆயில் ஜெட் கூலிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப தூரத்துக்கு இன்ஜின் வந்து ஹீட் ஆகாது. ஒரு லாங் ரைடெல்லாம் ஷூட்டபுளாக இருக்கும் இந்த வண்டி. கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்டில் இருக்க மற்ற 120cc கம்பேர் பண்ணும்போது ஹோண்டாவில் இருக்க இன்ஜின்ஸ் வந்து பெட்டரான இன்ஜின்ஸ். என்ன ரீசன்னா நமக்கு வந்து ஆயில் ஜெட் கூலிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லாங் ரைடெல்லாம் போகும்போது இன்ஜின் வந்து நல்லா கூலிங் வந்து மெயின்டைன் பண்ணுங்க, ஆயில் ஜெட் கூலிங் இருக்கிறதுனால. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் கூல்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு நல்ல ஒரு சஃபிஷியண்டான கூலிங் வந்து கிடைக்கும். அதனால் ஒரு லாங் ரைடெல்லாம் ஒரு மற்ற வண்டி ஒரு 50 கிலோமீட்டரில் ஸ்டாப் பண்ணோம்னா இந்த வண்டி ஒரு 80-90 கிலோமீட்டரில் ஸ்டாப் பண்ணாலுமே பெருசாக பிரச்சனை வந்து கிடையாது. லூப்ரிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். மைலேஜ் தாங்க கண்டிப்பாக ஒரு 70 கிலோமீட்டருக்கான மைலேஜ் வந்து இந்த வண்டி தாராளமாக எடுத்து கொடுக்குது. அதாவது ஒரு நாமினலான ஸ்பீடில் வந்து ஓட்டும்போது. இதுவே கொஞ்சம் ரேஷாலாம் ஓட்டுறீங்கன்னா 50 கீழே குறையிறதுல கண்டிப்பாக. அதாவது 70 இந்த ரேஞ்சில் நீங்கள் ஓட்டினாலே 70 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து வருது. பெரிய விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிக்கரான ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்கான மாதிரியான ஒரு அப்பீலிங் வந்து வண்டி கொடுக்குது. ஒரு 125cc இருந்தாலும் சுருக்கிலாம் வண்டியை கொடுக்கல. நல்ல ஒரு பிக்கரான ப்ரொஃபைல், நல்ல ஒரு அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் வந்து வண்டியை கொடுக்குது. மெயினாக நான் சொல்ல வரது என்னென்னா இன்ஜின் தாங்க, தாறுமாறு இன்ஜினுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்ஃபேக்ட் வந்து ஹோண்டா தான். இவங்க வந்து இந்த லாங் ஸ்ட்ரோக்கு இதுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த கியர் வண்டிகளுக்கு வந்து ஒரு நல்லாவே ஒரு ஷூட்டபுளாக இருக்குது. ஏன்னா மிட் ரேஞ்ச் வந்து ஒரு 80 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து க்ரூஸ் பண்ணுது. ஸ்கூட்டர்ஸில் தான் இந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் வந்து நல்லாயிருக்கு. இதுவே வந்து மிட் ரேஞ்சில் கொண்டு போகும்போது ஸ்கூட்டர்ஸ் வந்து பெருசாக இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பைக்ஸில் வந்து நல்லாவே ஷூட்டபுளாக இருக்குது இந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை பொறுத்து. லாங் ஸ்ட்ரோக் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நமக்கு பிஸ்டனோட சைஸ் கம்மியாக இருக்கும், கனெக்டிங் ராடோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிஷியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வண்டிகளை பொறுத்து, அதாவது கியர் வண்டிகளை பொறுத்து மிட் ரேஞ்சுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இந்த வண்டியை பற்றி இத்தனை விஷயங்கள் வந்து பேசிட்டோம். இப்போ ஆக்சுவலாக ரைட் பண்ண வண்டி எப்படி இருக்குது, ஏதாச்சும் அனாயிங் நாய்ஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கா, ரைட் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபீல் இருக்குது ஆஃப்டர் 40,000 அப்படின்ற டீட்டெயிலான ரைட் ரிவ்யூமே வந்து பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஆஃப்டர் 43,677 இந்த இன்ஜினோட நாய்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ. ஸோ ஸ்டார்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்தளவுக்கு இன்ஜின் நாய்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ எந்த அளவுக்கு இன்ஜின் நாய்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதனால் பார்க்க முடியும் வண்டியோட ஐடிலிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க, அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. லைட்டாக வந்து த்ராட்லிங் பண்ணி வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றது. மைக்கை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம். மைக் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம் எந்தளவுக்கு நாய்ஸ் இருக்குது. தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலைங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஸோ இன்ஜினோட நாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸும் இல்லை.
இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 60-70,000 கிலோமீட்டர் தாராளமாக இந்த வண்டியை ஓடிடுங்க வித்தவுட் போரெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல். ஸோ ஆல்மோஸ்ட் ஓடிடும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்குது. ஓகே மக்களே, ஸோ ஆஃப்டர் ஒரு 40,000+ கிலோமீட்டருக்கு அப்புறமா இந்த வண்டியை வந்து செக் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் கியர் விழுறதுல வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கியர் சுத்தமாக விழவே மாட்டேங்குது. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். எஸ், இப்போ விழுந்துருச்சு லைட்டாக மூவ் பண்ணதும். ஸோ ஆல்மோஸ்ட் 43,626 இது மொத்தமாக ஓடி இருக்கிறது. ஸோ வண்டியோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எந்த இடத்துலையும் சேஞ்சஸ் இல்லைங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை ட்ராப் பண்ணியிருக்கிறதுனால பின்னாடி இருந்து ஒரு சின்ன நாய்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தடவை வந்து நாயை ஏதோ குறுக்க வந்து கீழே விட்டதாக சொன்னார். என்னோடய கசினோட வண்டி தான். மற்றபடி வேறு எந்த இஷ்யூஸும் பின்னாடி பேனல்ஸ் வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கிளச் வந்து பார்த்திங்கன்னா அந்த 40,000க்கான வியர் ஆகிருக்கிறதுனால ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியாது. இந்த கேபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லூப்ரிகேஷன் வந்து பண்ணணும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது ஒரு 20,000-25,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து அந்த கேபிள் எல்லாம் ஆயில் எல்லாம் விட்டு இன்செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் வந்து நீட்டாக இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸில் ஆகட்டும், இன்ஜினோட இதில் ஆகட்டும், நாய்ஸ் லெவலில் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பெருசாக சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு வந்து தெரியலைங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ் வந்து மக்கள் விரும்புறதுக்கான காரணம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40-50,000 ஒரு 70-80,000லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து அப்படியே தாங்க இருக்கும். ஈவன் நான் வந்து பழைய ஆக்டிவா வந்து 1 lakh கிராஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி இந்த வண்டியுமே வந்து கொடுக்குது. ஏன் இந்த ரிவ்யூ வந்து மெயினாக நான் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க கமெண்ட் செக்ஷனில், ப்ரோ எனக்கு வந்து வண்டி டியூரபுளாக இருக்கணும், அதே மாதிரி மைலேஜ் நல்லா வரணும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நான் வந்து ரேண்டமாகலாம் கண்டிப்பாக ஆன்சர் எப்பயுமே சொல்ல மாட்டேன். நான் கண்டிப்பாக அதை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைனா நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஓட்டினது எல்லாத்தையும் வச்சு தான் நான் வந்து ஒரு சஜஷனே கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். டைரெக்டாக வந்து நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதில் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த டெலிவரி தரவங்க, போர்ட்டர், அப்புறம் வந்து ரேப்பிடோ ஓட்டுறவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி நல்லாயிருக்கும். என்ன ரீசன் வந்து பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு செலவு கம்மிங்க. மெயினாக இந்த வண்டிங்களில் யூஸ் பண்ணுற அந்த ஆயில் ஜெட் கூலிங் போர் வந்து சீக்கிரமாக போகாது. நான் ஆல்ரெடி பேனல் வைஸ் அவுட்டர் லுக்கில் என்னென்ன இஷ்யூஸ் இருந்ததுன்றது ஃபுல் வீடியோவில் ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். மற்றபடி நமக்கு வந்து இன்ஜின் வைஸாக நான் வந்து இப்போது ரைடிங்கில் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி கேபிள்ஸ் வந்து ஹார்டாக இருக்குது, ஆக்சிலேட்டர் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி சிங்கிள் த்ராட்டில் கேபிளை கம்பேர் பண்ணும்போது இந்த டியூவல் த்ராட்டில் கேபிளில் பெருசாக வந்து ஹார்ட்னஸ் வந்து ஃபீல் ஆகலை, ஈவன் ஆஃப்டர் 43,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கியரில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ வந்து நான் நோட் பண்ணிங்க. என்னென்னா அப் ஷிஃப்ட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் டவுன் ஷிஃப்ட்டில் வந்து ஒரு சின்ன இது இருக்குது. என்னென்னு வந்து பார்க்குறீங்கன்னா, சில இடத்துல வந்து அந்த ட்ரம்மில் ஒரு சின்ன நாய்ஸ் வந்து வருதுங்க. கியர் ட்ரம்லேருந்து டவுன் ஷிஃப்ட் வந்து பண்ணும்போது நான் ப்ராப்பராக கிளச் எங்கேஜ் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன், ஸ்டில் அந்த ஒரு நாய்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது வண்டியாக இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணதில்லை. நானே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், ஹோண்டாவோட இன்ஜின்ஸ் வந்து ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக வந்து டியூன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் இப்போ இந்த வண்டியில் ஸ்டோரி என்னென்னு வந்து கேட்குறீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ரீச் பண்ணும்போது எல்லா கியர்லையுமே ஒரு சின்ன வைப்ரேஷன் ஹேண்டில் பார்லேயும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பெக்ஸ்லேயுமே இருக்குது. பவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ட்ராப் ஆகலைங்க, அது வந்து டெஃபினெட்லி சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ரெஷன் இதிலலாம் எந்த ஒரு லீக்கும் இல்லை, ப்ராப்பராக இருக்குது. இன்ஜின் 40,000லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்குது, அதை வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ஒரு சின்ன டாப் ஸ்பீட் எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து போக முடியுது அப்படின்றது. ஓகே, ஆப்போசிட்டில் வண்டி வருது, போகட்டும். ஓகே, இப்போ எடுத்து பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன் கிரேட் கிடையாது. என்னென்னா அந்த வைப்ரேஷன் இன்டியூஸ்மெண்ட் வந்து ஹேண்டில் வரலையும் இதுலேயும் வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து இருக்குது. இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஓட்ட முடியுது. இன்னுமே ஸ்ட்ரெச் பண்ணால் ஒரு 90 வரைக்கும்லாம் கூட போகுது. பட் இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க.
ஸோ ஒரு 80 வரைக்கும் நீங்கள் 75 to 80 இந்த ரேஞ்சில் ஓட்டுற யூஸராக இருந்தீங்கன்னா தாராளமாக எடுங்க. அதே மாதிரி ரியல் டைம் மைலேஜ் வந்து காட்டுறேன், என்ன காட்டிகிட்ருக்கு அப்படின்றது. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் இந்த யூஸரு, அதாவது என் கசின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வண்டியை ஓட்டுவான். ஆல்மோஸ்ட் வந்து அவனுக்கு ஆவரேஜ் வந்து ஒரு 69.7 வந்து காட்டிகிட்ருக்குங்க. இந்த ஆவரேஜ் இதோட சாம்பிள் எங்கேருந்து எடுக்குதுன்னா ஆல்மோஸ்ட் அவன் 1300 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கான். அந்த ஆவரேஜ் வச்சு வந்து காட்டுது. ஸோ BBBயில் வந்து பார்த்திங்கன்னா 1150 சம்திங் ஓட்டியிருக்கான். அதை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ் வந்து 69 வந்து காட்டிகிட்ருக்கான். ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறாள் தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 125 சிசி வண்டி 70 எடுத்து கொடுத்தா பெரிய விஷயம் தாங்க. ஆல்மோஸ்ட் 69.7, நான் 17 வந்து சொல்கிறேன். இவ்வளோ எடுத்து கொடுத்தாலே பெரிய விஷயம் தான். மற்றபடி நான் நோட் பண்ணது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் இருக்குது. பெருசாக வந்து சாஃப்ட்னஸ் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். அதனால் நீங்கள் ஒரு 75 to 80 ஒரு ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வண்டி வந்து கொடுக்குது. அதனால் அது ஒரு குறைய தெரியல. பட் சிட்டியில் ஓட்டுறீங்க, நான் சொன்ன மாதிரி போர்ட்டர் ஓட்டுறீங்க, இல்லை மார்க்கெட்டிங் ஜாப் பார்க்குறீங்க, இல்லை ரேப்பிட் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சஸ்பென்ஷன் வந்து சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஆப்டாக இல்லை அப்படின்றது வந்து ஃபுல் டே ஓட்டும்போது ஆப்டாக இருக்காதுன்றது வந்து கிளியராக தெரியுது. கண்டிப்பாக இதுக்கான டெடிக்கேட்டட் மைலேஜ் டெஸ்ட்டு வந்து பண்ண போகிறேன். அதனால தான் டேங்க்கில் வந்து பெட்ரோல் போடாமல் வச்சுருக்கேன். பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து காலியானதுக்கப்புறம் நான் அதோட மைலேஜ் டெஸ்ட் ஒரு 1/2 லிட்டரில் போட்டு எடுத்து கட்ட போகிறேன். ஏன்னா ஒசூருக்கு தான் வீடியோக்கு வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ரிட்டன் வரும்போதுக்குள்ளே காலியாகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம ஊருக்கு போகிற வழியில் வந்து மைலேஜ் டெஸ்ட்டு வந்து சேர்த்து பண்ணிடுவோம். அது ஒரு தனி வீடியோவாக போடுறாங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போட்டால் வீடியோ பார்க்குறதுல யாரும், அதனால் வந்து கொஞ்சம் அதை வந்து தனி வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஃபைனலாக என்னோட தாட்ஸ், இந்த வண்டி வந்து எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுங்க. ஏன்னா அந்த ஹோண்டாவோட பிராண்ட் ரிலையபிலிட்டி. ரெண்டாவது விஷயம், நானுமே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புது வண்டியை நம்ம ரிவ்யூ எடுக்கிறத விட யூஸ் பண்ண வண்டியை ரிவ்யூ எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஸோ இதை தவிர ஆல்மோஸ்ட் வந்து நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் பாயிண்ட் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா SP125 யூசர்ஸ் மறக்காமல் நம்மளோட நண்பர்களுக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வண்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா BS6 வந்ததுக்கப்புறம் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குங்க. நானே ஓப்பனாக சொல்கிறேன், பல வீடியோக்கள் இது சொல்லியாச்சு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவாங்க. அண்டில் தட் பாய் ஃப்ரம் ஹாத்ரஸ் பிரவீன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தட் நீங்கள் எல்லோரும் சேஃபாக வண்டியை ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ரெஸ்பான்சிபிளாக வண்டி ஓட்டுங்க. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். பாய் பாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச்.